நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 13/11/2025க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 27ஆம் தேதி, நவம்பர் மாதம் வியாழன்கிழமை. நல்ல நேரம் காலை 10:45 மற்றும் 11:45. கௌரி நல்ல நேரம் காலை 12 மற்றும் 1, மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 1:30 மற்றும் 3, குளிகை 10:30 மற்றும் 11, யமகண்டம் 6 மற்றும் 7:30. சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். திதி இன்று அதிகாலை 4:57 வரை அஷ்டமி, பின்பு நவமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 12:52 வரை ஆயில்யம், பின்பு மகம். யோகம் இன்று காலை 6:11 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 12:52 வரை போராடம், பின்பு உத்திராடம். மேஷம் ராசினியர்கள் இன்று பிறருக்கு உதவுகின்ற மனப்பான்குடன் செயல்படுவீர்கள். சமூகத்தில் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கூடும். தொழில் வியாபார தொடர்பு கண்டிப்பாக பலம் பெறும். குடும்பத்தின் முக்கிய தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பீர்கள். வழக்கு விவகாரங்கள் வெற்றி இருக்கும். அனுகூலமான தீர்வு ஏற்படக்கூடும். கிடைக்கின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். நீண்ட நேரம் கண் விழித்திருக்கக்கூடிய சூழல் ஏற்படக்கூடுங்க. நினைவுகள்ல மூழ்கி காணப்படுவீர்கள். குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய சூழல் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். வெளியூர் பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். வேலை செய்யக்கூடிய இடங்களில் நல்ல பெயர் ஏற்படக்கூடும். என்று அனைவரிடத்திலும் நல்ல பெயர் எடுப்பீர்கள். குடும்பத்தில் இதமான சூழல் ஏற்படக்கூடுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையும். இன்று பிள்ளைகளின் எதிர்காலம் கருதி சில முக்கிய முடிவுகள் எடுக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பெண்கள் இன்று ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். திட்டத்தின் அடிப்படையில் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல பலன் ஏற்பட கொடுங்க. காதல் புரியாத புதிர் போல் இருந்தாலும் பெரிய பிரச்சனையை கொடுக்காது. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். கவலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. என்று மாணவர்கள் துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். எடுக்கும் முடிவுகளை லாபகமாக எடுப்பீர்கள். கல்விக்கான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும் நான் என்றே சொல்ல முடியுங்க. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே தினிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி என்று பொருளாதார விருத்தி ஏற்படக்கூடும். காரியங்கள் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனம் தெளிந்த நீரோடை போல் காணப்படக்கூடுங்க. முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். என்று பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பரணி இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கக்கூடும். காரியங்கள் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். கனவுகள் கண்டிப்பாக நனவாகக்கூடும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. யோசித்து செய்யும் காரியங்களை முன்னேற்றம் இருக்கும். என்று எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் தெளிவாக எதிலும் ஈடுபடுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி உண்டாகும் நான் என்றே சொல்ல முடியுங்க. கிருத்திகை அவசரமாக சில பணிகளை மேற்கொள்வீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. மனம் சந்தோஷம் அடையக்கூடும். முடிஞ்சளவு எதையும் யோசித்து செயல்படுத்துங்கள். வெற்றி ஏற்படக்கூடுங்க. இந்த நாள் உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் உண்டாகும் நான் என்றே சொல்ல முடியுங்க. ரிஷபம் ராசினியர்கள் என்ற பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவர்கள். காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். கூட்டு முயற்சி கூட கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். எதிலும் புதுமை படைக்கும் நாக இருக்க கொடுங்க. அற்புதங்கள் கண்டிப்பாக கைகூடும். மன வலிமை கூடும் நாக இருக்க கொடுங்க. எண்ணற்ற மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். சந்தோஷமான தருணங்கள் ஏற்படக்கூடும். என்று முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும் நாளாக இருக்க கொடுங்க. பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. எல்லாம் சுமூகமாக செல்லக்கூடும். நட்பு ரீதியில் ஏற்படக்கூடிய சிரமங்களை ஓரளவு சரி கட்டிவிடுவீர்கள். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாக்குங்க. நேர்த்தியுடன் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சாமர்த்தியமாக காரியம் ஈடுபடுவீர்கள். என்று உங்களுக்கு எதிலும்
சந்தோஷம் கூடும் நாளாக இருக்க கொடுங்க. மதிய வேலை மகிழ்ச்சியை கொடுக்கும். உங்கள் செயல்களில் நேர்த்தி நிறைந்து காணப்படக்கூடும். குடும்ப பெரியவர்கள் ஆதரவாக இருக்கக்கூடும். தொழில் வியாபார வளர்ச்சியில் திருப்திகர முன்னேற்றம் ஏற்படக்கூடும். உபரி பண வரவு கண்டிப்பாக இருக்குங்க. நேர்மையுடன் செயல்படுவீர்கள். தொழில் நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். எச்சரிக்கையுடன் எதிலும் ஈடுபடுவீர்கள். ஒரு முறைக்கு இருமுறை எதையும் யோசித்து செயல்படுத்துவது மிக நல்லது. விட்டுக் கொடுத்து செல்லுங்கள், அது போதும். பெண்கள் இன்று பண வரவை மேம்படுத்திக் கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மாற்றங்களை விரும்பக்கூடியவர்களாக இருப்பீர்கள். பெண்களுக்கு இன்று எதிலும் மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்க கொடுங்க. காதல் புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர பெரிய பிரச்சனையை கொடுக்காது. காதல் அமைதி காண்பது மிக சிறப்பு. பதட்டம் வேண்டாம். என்று மாணவர்கள் செய்யும் செயலை நிதானமாக செய்ய வேண்டும். கல்வியில் எடுக்கக்கூடிய முடிவில் தெளிவு ஏற்படக்கூடும். கல்வி அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் உண்டாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று உபரி பண வரவு கண்டிப்பாக ஏற்படக்கூடும். அனைவரும் உங்களை பார்த்து பாராட்ட கொடுங்க. உங்கள் செயல்களில் நேர்த்தி நிறைந்து காணப்படக்கூடும். கூட்டுத் தொழில் செய்பவர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். வீண் விவகாரங்களை விட்டு விலகி இருப்பது நல்லது. ஒரு முறைக்கு இருமுறை எதையும் யோசித்து செய்யுங்கள், வெற்றி ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. வாழ்க்கையில் புதிய திருப்பங்கள் ஏற்படக்கூடும். பணிகளை விரைவாக செய்து முடித்து பாராட்டுகளை பெறுவீர்கள். சூழ்நிலைகளை சாதகமாக அமைத்துக் கொள்வீர்கள். ரோகிணி. தொழில் வியாபாரம் சிறப்படைய கொடுங்க. எதிலும் திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பணபரமும் கண்டிப்பாக இருக்கக்கூடும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்க கொடுங்க. கூட்டுத் தொழில் லாபம் ஏற்படக்கூடும். மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்படுவீர்கள். இன்று புது புது விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. இந்த நாளை நீங்க அவசரமாக எதிலும் ஈடுபட வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். மிருகசிரிஷம். இன்று எச்சரிக்கையுடன் பணிகளை மேற்கொள்வீர்கள். வாழ்க்கையில் சுலபமாக ஜெயிக்க முடியும் என்பதை புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். அக்கம் பக்கத்தில் நல்ல பெயரெடுப்பீர்கள். உங்கள் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுங்க. செயல்களில் வேகம் பிறக்கக்கூடும். உத்தியோக மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சுய மரியாதை கண்டிப்பாக கூடும். வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் இருக்கக்கூடும். என்று உங்களுக்கு நல்ல விஷயங்களில் ஆர்வம் ஏற்படக்கூடும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். என்று அனுகூலமான தீர்வு ஏற்படும் நாள் என்றே எந்த நாளை சொல்ல முடியுங்க. மிதுனம் ராசினியர்கள். இன்று ஏட்டிக்கு போட்டியாக செயல்பட்டவர்கள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். வாழ்க்கையில் உங்களுக்கு புதிய நம்பிக்கை ஏற்படக்கூடும். மாற்றறையும் மதிப்புடன் நடத்துவீர்கள். தொழில் வளம் கண்டிப்பாக பெருக்குங்க. இஷ்ட தெய்வ அருள் துணையாக இருக்க கொடுங்க. ஆதாய பணவரவு கண்டிப்பாக இருக்கும். எதிர்பார்த்த வகையில் நல்லது நடைபெறக்கூடும். வழக்கு விவகாரங்களில் வெற்றி ஏற்படக்கூடும். சாதகமான தீர்வு எதிலும் ஏற்படக்கூடும். அனுகூலமான நல்ல சொல் உருவாகக்கூடும். உயர் பதவியில் உள்ளவரின் நட்பு கிடைக்க கொடுங்க. அதிக முயற்சிகள் எடுத்து காரியங்கள் ஈடுபட வேண்டியிருக்கும். அதீத உழைப்பும் இன்று செய்ய வேண்டியிருக்கும். சக ஊழியருடன் கருத்து வேற்றுமை ஏற்படும், பார்த்துக் கொள்ளுங்கள். எதிலும் கருத்துக்கள் சொல்லும் முன்பு யோசித்து சொல்வது மிக சிறப்பு. குடும்பத்தில் சந்தோஷம் நிலைத்து காணப்படக்கூடும். பிரிந்து சென்ற குடும்ப உறுப்பினர் மீண்டும் வரக்கூடும். பெண்கள் இன்று நிலையான வருமானத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். தினமுடன் எதிலும் ஈடுபடுவீர்கள். பண வரவை மேம்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று யோகங்கள் ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. காதல் புரியாத புதிர் போல் இருந்தாலும் பெரிய பிரச்சனையை கொடுக்காது. காதலில் நீங்க அமைதி காண்பது மிக சிறப்பு. பதட்டம் கொள்ள வேண்டாம். என்று மாணவர்கள் செய்யும் காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். கல்வியிலும் சுலபமாக செய்வீர்கள். மாணவருக்கு பொறுப்புகள் உண்டாக கொடுங்க. நல்ல விஷயங்களில் ஆர்வம் ஏற்படக்கூடும். மாணவர்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வர்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். இன்று அரும்பாடுபட்டு காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். வாழ்வில் உங்களுக்கு புதிய நம்பிக்கை ஏற்படக்கூடும். நல்ல விஷயங்களில் உங்களுக்கு ஆர்வம் ஏற்படக்கூடும். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். ஆதாய பண வரவு கண்டிப்பாக ஏற்படக்கூடும். குடும்ப உறுப்பினர்கள் மீண்டும் வந்து சேரக்கூடுங்க. நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். எதையும் யோசித்து செயல்படுத்துங்கள், அது வெற்றியை கொடுக்கும். திருவாதிரை.
மனசுக்குள் மகிழ்ச்சி ஏற்படக்கூடுங்க. கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். வழக்கு விவகாரத்தில் வெற்றி ஏற்படக்கூடும். சாதகமான தீர்வு ஏற்படக்கூடும். அனுகூலமான நல்ல சொல் உருவாகக்கூடும். வாழ்க்கையில் புதிய நம்பிக்கை ஏற்படக்கூடுங்க. முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று தொட்டக்குறை விட்டக்குறை எல்லாம் சரியாகும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. புனர்பூசம். தைரியமாக சில பணிகளை மேற்கொள்வீர்கள். தீவிரமாக முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவாக இருக்கக்கூடும். எதிலும் சந்தோஷம் உண்டாக கொடுங்க. நிலைவில் உள்ள பணம் கூட கண்டிப்பாக வரக்கூடும். தேவையில்லாத நெருக்கடியில் கொஞ்சம் இருந்தாலும் சமாளித்து விட முடியுங்க. சிலருக்கு உயர் பதவிகள் கிடைக்கக்கூடிய சூழல் இருக்கும். பங்கு சந்தைகளில் நல்லதொரு லாபத்தை ஈட்டிக் கொள்ள முடியுங்க. கடகம் ராசினியர்கள் இன்று அனைவரும் விரும்பும்படி நடந்து கொள்வீர்கள். பிறருக்கு உதவிகள் செய்து கொடுக்கக்கூடிய சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். பிறருக்காக எவ்வித பொறுப்புகளும் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். தொழில் வியாபாரத்தில் நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். திறமையாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். சுமாரான பண வரவுதான் கிடைக்க கொடுங்க. வாகனத்தில் மித வேகத்தை நீங்க பின்பற்ற வேண்டும். தொழில் போட்டிகள் கண்டிப்பாக இருக்கும். சமாளித்துத்தான் ஆக வேண்டியிருக்கும். பழைய பாக்கிகளை நாசுக்காக வசூல் செய்து விடுவீர்கள். பணியாட்கள் மூலம் நன்மை ஏற்படக்கூடும். சாமர்த்தியமான பேச்சின் மூலம் வாடிக்கையாளரிடம் நல்ல மதிப்பை பெற முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நேர்மையாக சிறப்பாக பணிகளை செய்து வெற்றி பாகை சூட முடியுங்க. மேல் அதிகாரியிடம் பாராட்டுகள் கண்டிப்பாக கிடைக்கப் பெறுவீர்கள். சிற்றின்ப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். கவன நடைமுறையை பின்பற்றுவது மிக நல்லது. காரியங்களை அற்புதமாக செய்ய முடியுங்க. மன தடுமாற்றம் குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக் கொடுங்க. பெண்கள் இன்று கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுப்பீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மன வலிமை கொண்டவர்களாக காணப்படுவீர்கள். பெண்களுக்கு என்று மட்டற்ற மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்க கொடுங்க. காதல் புரியாத புதிர் போல் இருந்தாலும் பெரிய பிரச்சனை எல்லாம் உண்டு பண்ணாது. அமைதியை மட்டும் நீங்கள் நிலைநாட்டிக் கொள்ளுங்கள். காதல் தன்னால் கைகூடும். என்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். எதிலும் சுறுசுறுப்புடன் காணப்படுவீர்கள். மிகவும் பொறுப்புடன் காணப்படுவீர்கள். மாணவருக்கென்று எல்லா வகையிலும் நல்லது நடைபெற கொடுங்க. கல்வியில் வெற்றி வாகை சூட முடியுங்க. இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். இன்று சோதனைகள் எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். நிலைவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். தொழில் போட்டிகள் விலகி செல்ல கொடுங்க. யாருக்கும் வாக்குறுதி மட்டும் கொடுக்க வேண்டாம். பணியாற்றல் மூலம் நன்மை ஏற்படக்கூடும். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். சிறப்பாக பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். தொழில் போட்டிகள் விலகி செல்லும் நாளாக இருக்க கொடுங்க. இன்று சிரமங்கள் ஓரளவு விலகி முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. பூசம். அதிகார தொன்மையுடன் காணப்படுவீர்கள். சாமர்த்தியமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நல்ல மதிப்பு கண்டிப்பாக உருவாகக்கூடும். வாகனத்தின் மித வேகத்தை பின்பற்ற வேண்டும். திறமையாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்ட முடியுங்க. பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். வெளி உலக தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். தொழில் போட்டிகள் விலகி செல்லக்கூடும். ஆயில்யம். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் உண்டாக கொடுங்க. பிறருக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பணிகளையும் விரைவாக செய்து முடிப்பீர்கள். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். சிறப்பான நல்ல பெயர் கண்டிப்பாக எடுப்பீர்கள். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். கீழ்நிலையில் உள்ளவர்களால் கூட நன்மை ஏற்படக்கூடுங்க. வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் இருக்கக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்க கொடுங்க. எல்லோரிடமும் சார்ந்த குணத்துடன் பேசக்கூடிய சூழ் உருவாக கொடுங்க. சிம்மம் ராசினியர்கள் இன்று எதிலும் போராடி வெற்றி பெறும் நாளாக இருக்கக்கூடும். இடைவெளி செய்பொருளை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். தொழில் நெருக்கடிகளை ஓரளவு சமாளித்து விடுவீர்கள். எல்லோரிடமும் சார்ந்த குணத்துடன் பேசியவர்கள். தொழில் உற்பத்தி விற்பனை சிறப்பாக இருக்க கொடுங்க. பண செலவில் சிக்கனத்தை கடைபிடிப்பீர்கள். வெகு நாள் காணாமல் தேடிய பொருள் கையில் கிடைக்கக்கூடும். புதிய முயற்சியினால் இன்று எல்லா வகையிலும் நல்லது ஏற்படக்கூடும். பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். காரியங்கள் கச்சிதமாக கை கொடுங்க. கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். உறவினர்கள் நண்பர்கள் வருகை என இருக்கக்கூடும். குலதெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். தேவையான பண உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கக்கூடும். தடைப்பட்ட காரியங்கள் சாதகமாக முடிய கொடுங்க. பண வரவும் சீராக இருக்கக்கூடும். இன்று எல்லோரிடத்திலும் நல்ல பெயரை கண்டிப்பாக எடுப்பீர்கள். அன்பும் பாராட்டும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். புகழ்ச்சிக்கெல்லாம் மயங்க மாட்டீர்கள். நெடுநாளி ஆசைகளை நிறைவேற்றி கொடுப்பீர்கள். என்று பெண்கள் நிலையான வருமானத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று
மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடுங்க. காதல் உங்களுக்கு திருப்பு முனையாக இருக்கக்கூடும். காதலில் நீங்க அமைதி காண்பது மிக சிறப்பு. எல்லா வகையிலும் நல்லது நடைபெறக்கூடும். காதல் உங்களுக்கு அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடுங்க. என்று மாணவர்கள் பிடிவாத குணத்தை விட்டுவிட வேண்டும். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியும். மாணவருக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக கூடும். விளையாட்டுத் துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடும். மாணவருக்கு இன்று நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெளிர் நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெளிர் நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகரிக்க கொடுங்க. குலதெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். புதிய முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. தொழில் உற்பத்தி விற்பனை சிறப்பாக இருக்கக்கூடும். எல்லோரிடமும் சார்ந்த குணத்துடன் பேசியவர்கள். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மையாக இருக்கக்கூடும். தடைப்பட்ட காரியங்களில் வெற்றி ஏற்படக்கூடும். பணவரவும் சீராக இருக்கக்கூடுங்க. இன்று தைரியமாக சில பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு மனசுக்குள் மற்றற்ற மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பூரம். நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். செய்கின்ற செயலை நிதானமாக செய்து முடிப்பீர்கள். பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனை இருக்காதுங்க. கூடுமானவரை யோசித்து எதையும் செய்யுங்கள். அது வெற்றியை கொடுக்கும். மன பதட்டம் வேண்டாம். என்று உங்களுக்கு நன்மைகள் தேடி வரும் நாள் என்றே இந்த நாளை கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. பதட்டம் கொள்ள வேண்டாம். உத்திரம். நியாயமான விஷயங்கள்ல தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சிரமங்களை ஓரளவு கண்டிப்பாக குறைத்துக் கொள்வீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. அதிர்ஷ்டமும் தேடி வரக்கூடும். பணிகளை நீங்க விரைவாக செய்து முடிப்பீர்கள். இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்க கொடுங்க. தேவையான பண உதவிகள் வரக்கூடும். சிக்கனத்தை மட்டும் கடைபிடியுங்கள், அது போதும். சேமிப்பை உயர்த்தும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கன்னி ராசினியர்கள் இன்று அபார திறமை கொண்டவர்களாக காணப்படுவீர்கள். இடையூறு செய்பவர்கள் மத்தியில் இன்று கண்டிப்பாக சாமர்த்தியமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். முடியாத காரியங்களை எல்லாம் முடித்து காட்ட முடியுங்க. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடும். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். அனைவரும் பெருமிதம் கொள்ளும் விதமாக நடந்து கொள்வீர்கள். பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏதும் இருக்காது. மன வலிமை கூடுமாக இருக்கக்கூடும். உணவு கட்டுப்பாடு இருப்பது மிக நல்லது. நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்றிருந்தால் எதிலும் வெற்றி ஏற்படக்கூடும். இன்று ஓரளவு சிரமங்கள் சரியாகும் நாளாக இருக்க கொடுங்க. சிறப்பான முன்னேற்றமும் ஏற்பட கொடுங்க. கனவுகள் ஆசைகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். மனசுக்குள் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். நியாயமான விஷயங்கள்ல தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நேரம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். கூதுகலமாக சூழல் ஏற்பட கொடுங்க. முக்கிய முடிவுல மிக தெளிவாக எடுப்பீர்கள். உறவினர்கள் வருகை என்று இருக்க கொடுங்க. இன்று தேவையான உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கக்கூடும். தடைப்பட்ட காரியங்கள் சாதகமாக முடியக்கூடும். பண வரவுக்கு இன்று குறைவு இருக்காது. இன்று மிகவும் நேர்மையுடனும் காணப்படுவீர்கள். அரசாங்க தொடர்புடைய விஷயங்கள்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. காரியங்களும் உங்களுக்கு சுலபமாக கைகூடும். எண்ணற்ற மாற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் உருவாகக்கூடும். இன்று உங்க மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும். பெண்கள் இன்று பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். காரியங்களை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். மனசுக்குள்ள மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மன பதட்டம் மட்டும் கொள்ள வேண்டாம். காதல் உங்களுக்கு பெரிய அளவில் மாற்றங்களை ஏற்படுத்தும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும் பயம் வேண்டாம். குழப்பம் இருந்தாலும் சரியாக கொடுங்க. காதல் கைகூடி மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். என்று மாணவர்கள் செய்யும் செயலை நிதானமாக செய்வீர்கள். கல்வியில அடுத்த கட்டம் சிறப்பாக இருக்கக்கூடும். மாணவருக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். மாணவர்கள் துரிதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் இன்று பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். பிடித்த மாநிலத்திற்கு கண்டிப்பாக சென்று வருவீர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீருங்க. நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கக்கூடிய சூழல் இருக்கும். புதிய பங்குதாரர்கள் தொழிலுக்காக சேர கொடுங்க. அவமதித்து பேசியவர்கள் உங்களை இப்பொழுது அன்பு பாராட்ட கொடுங்க.
வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் ஏற்படக்கூடும். நினைத்த காரியமும் அற்புதமாக நடைபெறக்கூடும். சகோதரர்களால் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடும். குடும்பத்தில் உங்களுக்கு ஒற்றுமை ஏற்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. அஸ்தம், நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறக்கூடுங்க. காரியங்கள் அடுத்த கட்டத்துக்கு செல்லக்கூடும். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. அனைவரிடத்திலும் நல்ல பெயரிடுவீர்கள். சுமூகமான சூழலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியும். முயற்சி பண்ணுங்கள், முடியாதது எதுவும் இல்லை. கண்டிப்பாக உங்களால சாதிக்க முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு கமிஷன் துறையில் லாபம் கிடைக்க கொடுங்க. சித்திரை, மனம் சந்தோஷம் அடையக்கூடும். காரியங்களை வெற்றி ஏற்படக்கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. இன்று மனோ தைரியம் கூடுதலாக இருக்கக்கூடும். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். இந்த நாளை நீங்க அற்புதமாக வழிநடத்தி செல்வீர்கள். அனைவரும் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். துலாம் ராசினியர்கள், இன்று கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். உங்கள் பேச்சு செயலில் நிதானம் இருப்பது ரொம்ப நல்லது. தொழிலில் வேக வேகமாக முன்னேறி செல்வீர்கள். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். அற்புதங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. மனசுக்குள் பதற்றம் ஏற்படக்கூடும். நம்பிக்கையில் நடைபெறும் நாளாக இருக்கக்கூடும். உங்கள் சிரமத்தை பற்றி பிறரிடம் சொல்ல வேண்டாம். வீண் விவாதங்களை நீங்க தவிர்ப்பது நல்லது. பணம் வரவுல தாமதம் இருந்தாலும் கண்டிப்பாக வரக்கூடுங்க. பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனை எதுவும் இருக்காது. துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். கூட்டு முயற்சி கூட கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். சந்தோஷமான தருணங்கள் ஏற்படக்கூடும். நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். எதிலும் திறமையுடன் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் சரியாக கொடுங்க. மன வலிமை கூடும் நாளாக இருக்கக்கூடும். உணவுப் பொருட்களை மட்டும் நீங்க தரம் அறிந்து உண்பது மிக சிறப்பு. யாரையும் இன்று நீங்க குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுக்க முடியுங்க. ஆராய்ந்து சில பணிகளை நீங்க மேற்கொள்ள வேண்டியிருக்கும். நட்பு ரீதியில் ஏற்படக்கூடிய சிரமங்களை கூட சரி கட்டிவிட முடியுங்க. அவசரமாக எதிலும் ஈடுபட வேண்டாம். இன்று முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்குங்க. நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். தொடர்ந்து செய்ய நினைத்த காரியத்தை கண்டிப்பாக செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. மனம் பதட்டம் அடையும். எதை செய்தால் வெற்றி பெறலாம் என்று யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டம் வருங்க. அது வரைக்கும் பொறுமையாக இருக்க வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று தாய் தந்தையாருக்கு என்ன வேண்டுமோ செய்து கொடுப்பீர்கள். மன வலிமை குடும்பமாக இருக்கக்கூடும். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். பொருளாதார விருத்தியின்றி ஏற்படக்கூடும். பெண்கள் கவனமாக பணிகளை மேற்கொண்டால் வெற்றி ஏற்படக்கூடுங்க. சுய தொழில் செய்யலாம் என்ற எண்ணம் ஏற்படக்கூடும். பெண்களுக்கு இன்று கூடுதல் பொறுப்புகள் கண்டிப்பாக வரக்கூடும். நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். காதலை பொறுத்தவரை புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர பெரிய பிரச்சனை எதுவும் இருக்காது. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. இன்று மாணவர்கள் செய்ய நினைத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். கல்வியில சுலபமாக ஜெயிப்பீர்கள். மாணவர்களுக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக கொடுங்க. மனம் கொஞ்சம் பதட்டமாக இருக்கக்கூடும். பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லை. மாணவர்கள் இன்று முக்கிய முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை, என்று மனம் விட்டு பேசுவீர்கள். குடும்பத்தாருடன் நல்ல விஷயங்களை பங்கு கொள்வீர்கள். திருமண முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்கும். யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. பிரச்சனைக்கெல்லாம் இன்று தீர்வு கிடைக்கக்கூடும். இன்று யார் மனதையும் புண்படுத்தாமல் பேசுவீர்கள். காரியங்களை சாய்த்து காட்டுவீர்கள். சுவாதி, இன்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். கவன நடைமுறையை பின்பற்றுவீர்கள். வீணான முயற்சிகளில் தலையிட வேண்டாம். பணம் வரக்கூடிய வேலையை மட்டும் எடுத்து செய்யுங்கள். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருக்க பாருங்கள். எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் வெற்றி இருக்குங்க. ஆராய்ந்து செய்யக்கூடிய முடிவில் முன்னேற்றம் இருக்கும். வேகத்தை குறைத்துக் கொண்டு பொறுமையாக செயல்படுங்கள். அது வெற்றியை கொடுக்குங்க. என்று உங்களுக்கு மன கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். மதியத்துக்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. விசாகம், இந்த நாள் உங்களுக்கு மனசுக்குள்ள மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். காரியங்களில் கூட முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். இறைவன் சரணாகதி அடைவீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. தீவிரமாக ஆலோசித்து முடிவெடுக்கக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடும். பேச்சு செயலில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும்.
பண வரவு சீராக இருக்க கொடுங்க. வீணான விஷயங்களை தலையிட வேண்டாம். யாரை பற்றியும் விவாதம் செய்ய வேண்டாம். மற்றபடி உங்களுக்கு பிரச்சனைகள் ஏதும் இல்லை. கவலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லைங்க. இன்று அளவான மூலதனம் போதுமானது. விருச்சிகம் ராசினியர்கள் இன்று சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய நாளாக இருக்க கொடுங்க. மனசுக்குள்ள ஒருவித பதட்டம் ஏற்படக்கூடும். உடைய இனிய அணுகுமுறை நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தும். தொழில்முறை பயணங்கள் வெற்றி கொடுக்கும். சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். அளவான மூலதனம் கண்டிப்பாக போதுமானது. கண்களின் பாதுகாப்பில் தகுந்த கவனம் எடுத்துக் கொள்வீர்கள். அதிகம் சிரமம் எடுத்து சில பணிகளை முடித்து காட்டுவீர்கள். சொல்ல வந்த விஷயத்தை திருப்தியுடன் சொல்லி முடிப்பீர்கள். மித்திரமான போக்கு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடுங்க. எதிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நல்லவர்கள் உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்க கொடுங்க. தொடர்ந்து செய்யக்கூடிய விஷயங்கள் முன்னேற்றம் இருக்கும். நட்பு ரீதியில் உங்களுக்கு சிரமங்கள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடுங்க. அதிகார துறையுடன் காணப்படுவீர்கள். வெளி உலக தொடர்புகளை விரும்பும் விதத்தில் அமைத்துக் கொள்வீர்கள். தேவைகளையும் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மன தடுமாற்றம் குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக தீரக்கூடுங்க. எதையும் ஆராய்ந்து செய்யக்கூடிய விஷயங்கள்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்கள் ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்ள வேண்டும். இன்று அவ்வப்போது மனக்கவலை இருந்தாலும் கண்டிப்பாக சரியாகுங்க. பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லை. பெண்கள் இன்று பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். மன பதட்டம் இல்லாமல் காணப்படுவீர்கள். பெண்கள் இன்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுக்கும் நாளாக இருக்க கொடுங்க. காதல் புரியாத புதிர் போல் இருந்தாலும் பிரச்சனையை கொடுக்காத. காதலில் நீங்க அமைதி கொள்வது மிக சிறப்பு. பதட்டம் வேண்டாம். என்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்கி விடக்கூடும். வாழ்க்கையில ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குங்க. மாணவருக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக கூடும். நல்ல விஷயங்கள மாற்றம் ஏற்படக்கூடும். மாணவர்கள் இந்த நாளை அற்புதமாக வழிநடத்தி செல்வீர்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்க. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம் என்ற முக்கிய முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். காரியங்கள் அனைத்திலும் இன்று சூடு பிடிக்க தொடங்கும். யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. விருப்பங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுங்க. மன வலிமை கூடும் நாளாக இருக்கக்கூடும். திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்க கொடுங்க. மதிய வேளையில உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். எதை செய்வதாக இருந்தாலும் புரிந்து கொண்டு செய்ய பாருங்கள். குழப்பங்கள் இல்லாமல் செய்ய பாருங்கள். அது வெற்றியை கொடுக்கும். அனுஷம் என்ற உடல் ஆரோக்கியம் மேம்பட கொடுங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனமும் நிறைவாக இருக்கக்கூடும். பகைமை பாராட்டுவதை தவிர்த்து விட வேண்டும். சிரமங்களை பிறரிடம் சொல்ல வேண்டாம். வீண் விவாதங்களை இன்று நீங்க கலந்து கொள்ள வேண்டாம். திட்டங்கள் அனைத்தும் பலிக்க கொடுங்க. வேகத்தை குறைத்துக் கொண்டு பொறுமையாக வாகனத்தில் செல்லுங்கள். அது போதுங்க. கேட்டை பொறுமை எப்பொழுதும் ஜெயிக்கும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கூடுமானவரை பேச்சை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. நிதி சம்பந்தப்பட்ட விஷயத்தை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். எந்த ஒரு விஷயத்தையும் கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். இன்று மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. உங்களுடைய நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. தனுசு தனுசு ராசினியர்கள் இன்று அபார திறமை கொண்டவர்களாக காணப்படுவீர்கள். பேச்சிலும் மூச்சிலும் உங்களுக்கு நேர்மை நிறைந்து காணப்படக்கூடும். உங்களின் இனிய அணுகுமுறை நல்ல பலனை கொடுக்கும். உறவினர்கள் விரும்பி சொந்தம் பாராட்ட கொடுங்க. தொழில் வியாபாரம் செழித்து வளரக்கூடும். நிலவி பணம் கண்டிப்பாக வசூலாகும். விருந்து விழாக்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய சூழல் இருக்குங்க. சீரான நல்ல பலனை கண்டிப்பாக காண முடியும். பதவிகள் வந்து சேரக்கூடும். விடாமுயற்சியுடன் உழைத்து காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். அதிகம் தூரம் செல்ல வேண்டிய சூழல் இருக்குங்க. பயணங்கள் இனிமையானதாக இருக்கக்கூடும். உடல் நலம் சிறப்பாக இருக்கக்கூடும். தொடர்ந்து நல்ல பலனை பெற முடியும். கெட்ட சகவாசத்தில் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. குடும்பத்தில் இருப்பவரின் செய்கைகளால் மன உளைச்சல் கொஞ்சம் ஏற்பட கொடுங்க. எதையும் ஆராய்ந்து பார்த்து முடிவெடுப்பது மிக நல்லது. வேகத்தை குறைத்துக் கொண்டு விவேகமுடன் செயல்படுவீர்கள். நன்மை தீமைகளை நீங்க கலந்து ஆலோசித்து முடிவெடுப்பது மிக சிறப்புங்க. அளவான பணவரவு தான் இருக்கக்கூடும். இருப்பதை வைத்துக் கொண்டு சந்தோஷமாக வாழ்க்கை வாழ்வீர்கள். இன்று துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். சில குழப்பங்கள் இருக்கத்தான் செய்கின்றது. அதற்கு நீங்க அமைதியாக செல்ல வேண்டும். பெரிய முடிவுகளை இப்போதைக்கு எடுக்க வேண்டாம். இன்னும் 2 நாட்கள் போகட்டும். பின்னர் எடுத்துக்கொள்ளலாம். பெண்கள் இன்று இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ பாருங்கள். சில குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யுங்க. இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கும். பெண்களுக்கு இன்று மன வலிமை கூடும் நாளாக இருக்கக்கூடும். காதல் உங்களுக்கு குழப்பத்தை கொடுக்கும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். அதுவரைக்கும் பொறுமையாக இருங்கள். கண்டிப்பாக ஜெயிக்க முடியுங்க. என்று மாணவர்கள்
நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் செயல்படுவீர்கள். கல்வியில் சுலபமாக ஜெயிப்பீர்கள். யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. மாணவருக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக கூடும். நல்ல விஷயங்கள ஆர்வம் ஏற்படக்கூடும். வெளிநாடு சென்று பயிலக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. முயற்சி பண்ணுங்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிரவுன் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிரவுன் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் இன்று நம்பிக்கைக்குரியவர்கள் பக்கபலமாக இருக்கக்கூடும். விருந்து விழாக்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய சூழல் இருக்குங்க. சீரான பலனை கண்டிப்பாக காண்பீர்கள். இனிய வார்த்தைகளை பேசி கண்டிப்பாக கவர்ந்து விடுவீர்கள். விடாமுயற்சிக்கு வித்திடும் நாளாக இருக்க கொடுங்க. கற்பூரம் போல் பற்றி கொள்வீர்கள். தேவையான பண உதவிகள் கண்டிப்பாக இருக்கும். மன உளைச்சல் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். சற்று எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்குங்க. இந்த நாள் உங்களுக்கு நல்லதொரு மாற்றங்கள் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. போராடும் வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய சூழல் இருக்கின்றது. தொழில் வியாபாரம் செழித்து வளரக்கூடும். நிலவி பணம் கண்டிப்பாக வசூலாகும். கேட்ட இடத்தில் பண வரவு கண்டிப்பாக இருக்கும். புதிய முயற்சிகளுடன் இன்று பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். விடாமுயற்சியுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். உழைப்பால் உயரும் நாளாக இருக்க கொடுங்க. நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். இன்று கூட்டு தொழில் ஓரளவு லாபத்தை ஈட்டிக் கொடுக்குங்க. உத்திராடம் குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யும். பார்த்து பக்குவமாகத்தான் செயல்பட வேண்டும். கடந்த 2 நாட்களாக கொஞ்சம் மனக்கவலை இருந்து கொண்டுதான் இருக்கும். இன்னும் 2 நாளைக்கு நீங்க பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ பாருங்கள். அதிக வட்டி தொகைக்கு கடன் வாங்க வேண்டாம். என்று மன பதட்டம் கொள்ளும். பார்த்து பக்குவமாக செயல்படுங்கள். அது போதுங்க. மகரம் ராசினியர்கள். இன்று உணவு கட்டுப்பாடு இருப்பது மிக நல்லது. எதையும் துரிதமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். நிதானத்தை கடைபிடிப்பது மிக மிக நல்லது. மனம் கொஞ்சம் பதட்டமாக காணப்படக்கூடும். இன்று மாற்று மருத்துவம் ஓரளவு கை கொடுக்குங்க. அவமதித்து பேசியவர்கள் அன்பு பாராட்டக்கூடும். சுயமரியாதை வெளிப்படக்கூடும். இதனால் உங்க மனசுக்குள் புத்துணர்ச்சி ஏற்படக்கூடுங்க. அனைவரிடத்திலும் நல்ல பெயர் எடுப்பீர்கள். தொழில் வியாபாரத்தில் தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். வியாபாரம் வளர்ச்சி பாதை சீராக இருக்கக்கூடும். எதிர்பார்த்த சுப செய்திகள் அற்புதமாக இருக்கக்கூடுங்க. குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் கண்டிப்பாக இருக்கும். பணம் வரக்கூடிய வேலைகளில் ஈடுபடுவீர்கள். பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமை அதிகமாக இருக்கக்கூடும். தடைப்பட்டு வந்த காரியங்கள் சுலபமாக நடைபெற கொடுங்க. சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்க கொடுங்க. ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் போட்டிகளை சந்திக்க வேண்டியிருக்கும். பெண்கள் எந்த ஒரு காரியத்தையும் செய்யும் முன்பு தீர ஆலோசனை செய்வது நல்லது. எதிலும் கவனம் எடுத்துக் கொண்டால் வெற்றி இருக்குங்க. பொழுதுபோக்காக பேசுபவரிடம் விலகி இருப்பது மிக நல்லது. பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். அபார திறமையுடன் காணப்படுவீர்கள். நெடுநாளை ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வெளி உலக தொடர்புகளை விரும்பும் விதத்தில் அமைத்துக் கொள்வீர்கள். புதிய வேலை வாய்ப்புகளை பெற்றுக் கொள்வீர்கள். இன்று நல்ல பிள்ளை என்ற பெயரையும் கண்டிப்பாக எடுப்பீர்கள். பெண்கள் பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். காரியங்களையும் துரிதமாக செய்து முடிப்பீர்கள். மன பதட்டம் கொஞ்சம் இருக்க கொடுங்க. பெண்கள் செய்ய நினைத்த காரியத்தை யோசித்து செய்யுங்கள், அது போதுங்க. காதல் குளறுபடியை கொடுத்தாலும் இறுதியில வெற்றியை கொடுக்கும். காதலுக்காக அமைதி மட்டும் காண வேண்டும். காதல் 2-3 நாட்களுக்கு பின்னர் அதை பற்றி பேசுவது நல்லது. என்று மாணவர்கள் குழப்பம் வேண்டாம். குழப்பம் இருக்கும் பட்சத்தில் இல்லத்தில் சொல்லிவிடுங்கள். தாய் தந்தையரிடம் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். படிப்பில் முழு கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். உங்களால கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் இன்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்ளுவீர்கள். மதியத்துக்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் ஏற்படக்கூடும். ஆன்மீகத்தின் நாட்டம் அதிகரிக்கக்கூடும். கூடுதல் பண வரவு கண்டிப்பாக இருக்கக்கூடும். பணம் கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். எதையும் சாமர்த்தியமாக செயல்படுத்தி வெற்றி பெறுவீர்கள். என்று நீங்க அதிகார தோரணையுடன் காணப்படுவீர்கள். பல நெருக்கடியிலும் கடந்து வெற்றி பெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. திருவோணம் அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடுங்க. பயணங்கள் மகிழ்ச்சி கொடுக்கும். எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். சுப செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். குடும்பத்தில் ஒற்றுமை பலப்படக்கூடுங்க. புத்துணர்ச்சி பெருகும் நாளாக இருக்கக்கூடும். காரியங்கள் ஓரளவு சிறப்படைய கொடுங்க. சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். அவமதித்து பேசியவர்கள் அன்பு பாராட்டும் நாள் என்றே
கண்டிப்பாக சொல்லக்கூடுங்க. அவ்விட்டம் நல்ல விஷயங்கள ஆர்வமுடன் செயல்படுவீர்கள். அதிகார தோரணையுடன் காணப்படுவீர்கள். பண வரவை இன்று அதிகப்படுத்துவீர்கள். தொழில் நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். பொழுதுபோக்காக இன்று நீங்க நேரம் செலவிடுவீர்கள். எது எப்படியோ காசு பணத்தை விரயம் செய்ய வேண்டாம். பணம் வரக்கூடிய வேலையை மட்டும் எடுத்து செய்யுங்கள். அனைத்து விஷயங்களிலும் முன்னேற்றம் இருக்குங்க. சொத்து பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கும்பம் ராசினியர்கள். என்று எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். இனிய மாற்றங்கள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடுங்க. பொழுதுபோக்காக பேசுவரிடம் விலகி இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் பணி சுமை அதிகரிக்கக்கூடும். திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். அளவான பண வரவு கண்டிப்பாக கிடைக்கக்கூடுங்க. வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கக்கூடிய சூழல் ஏற்படக்கூடும். பங்குதாரரிடம் யதார்த்த நிலையை கடைபிடிப்பீர்கள். எந்த ஒரு விஷயத்திலும் ஆராய்ந்து முடிவெடுப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மிகவும் கவனமுடன் பணியாற்றுவது நல்லது. புதிய வேலைக்கு செய்யும் முயற்சிகள்ல நல்ல பலன் ஏற்படக்கூடுங்க. சில பணிகள் தாமதமாக நடைபெறக்கூடும். கடுமையான சவால்கள் இருந்தது கண்டிப்பாக மாறக்கூடுங்க. உழைப்பின் அருமையின்றி மேம்படுத்திக் கொள்வீர்கள். உழைப்பால் கண்டிப்பாக உயர்ந்து காட்டுவீர்கள். பல நெருக்கடியிலும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். வீட்டுக்கு தேவையான பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடுங்க. மனசுக்குள்ள மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். காரியங்கள் ஓரளவு சூடு பிடிக்க தொடங்கும். நண்பர்களுடன் இன்று நீங்க விருந்து விழாக்கள்ல கலந்து கொள்ளும் நாளாக இருக்கக்கூடுங்க. திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்கும். இன்று எதிலும் சந்தோஷம் உண்டாக கூடுங்க. பெண்கள் நிலையான வருமானத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சுய தொழில கூட லாபம் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மற்றற்ற மகிழ்ச்சி கொடுங்க. நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்பட கொடுங்க. காதல் புரியாத புதிர் போல் இருந்தாலும் பிரச்சனையை பெரிதுபடுத்தாது. காதல் நீங்க இன்னும் ஒரு 2-3 நாட்களுக்கு பின்னர் முடிவெடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். அது போதுங்க. என்று மாணவர்கள் படிப்பு தவிர வேற எதிலும் கவனம் செல்லக்கூடாது. கல்வி ஒன்றே உங்களுக்கு குறிக்கோளாக இருக்க வேண்டும். தாயின் சொல்லுக்கு மதிப்பு கொடுங்கள். பெற்றோரிடம் வாக்குவாதம் எதுவும் செய்ய வேண்டாம். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் பிரவுன் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் என்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நல்ல பிள்ளை என்ற பெயரை கண்டிப்பாக எடுப்பீர்கள். பணிகளையும் விரைவாக செய்து முடிப்பீர்கள். கூடுமானவரை பேச்சை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். சாதகமான நல்ல பலன் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. மன வலிமை கொடுங்க. அக்கம் பக்கத்தில் உங்களுக்கென்று நல்ல பெயர் உருவாக்க கொடுங்க. சாந்த குணத்துடன் பேசி பழகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. சதயம் மிகவும் பொறுப்புடன் காணப்படுவீர்கள். உத்தியோக மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பொழுதுபோக்காக பேசுபவரிடம் விலகி இருப்பது நல்லது. அவமதித்து பேசியவர்கள் அன்பு பாராட்ட கொடுங்க. எடுக்கும் முடிவில் மிக தெளிவாக எடுப்பீர்கள். எதையும் ஆராய்ந்து பார்த்து முடிவெடுக்கக்கூடிய சூழல் இருக்கும். அக்கம் பக்கத்தில் நல்ல பெயர் ஏற்படக்கூடும். குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகக்கூடும். என்று உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. புரட்டாதி இனிமையான கனவுகள் வரக்கூடும். காரியங்கள் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். நல்லதொரு விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறக்கூடுங்க. ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். அதிகார தோரணையுடன் காணப்படுவீர்கள். ஆன்மீகத்தில் மிகுந்த நாட்டம் இருக்குங்க. பெரியவர்கள் சொல்லுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். போட்டிகளை சமாளித்தாலும் வெற்றி உங்கள் பக்கம் இருக்க கொடுங்க. கவலைப்பட வேண்டாம். மீனம் ராசினியர்கள் என்று பொழுதுபோக்காக பேசுவதுடன் விலகி இருப்பது நல்லது. கஷ்டங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். சிலர் வேண்டுமென்றே உங்களிடம் கேலி கிண்டல் பேச்சுக்களுடன் பேசுவார்கள், பார்த்துக் கொள்ளுங்கள். மீனம் ராசினியருக்கு பெரிய அளவுல பிரச்சனை இருக்காதுங்க. கையிலும் காசு பணம் புழங்க கொடுங்க. பொழுதுபோக்காக பேசியவரிடம் விலகி இருக்க வேண்டும். அவமதித்து பேசியவர்கள் அன்பு பாராட்டக்கூடும். சாமர்த்தியமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். ஒதுக்கி வைத்த பணியை நிறைவேற்றி கொடுப்பீர்கள். தொழில் வியாபாரத்தில் இருந்த சிரமம் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. பிள்ளைகள் விரும்பிய பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள். நண்பர்களுடன் விருந்து விழாக்களில் கலந்து கொள்வீர்கள். திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. நல்ல பலனை கண்டிப்பாக அடைய முடியும். அலைச்சலும் வேலை பலுவும் இருக்கத்தான் செய்யும். அரசு உதவிகள் கிடைக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. உடன் பணிபுரிவோரால் பாராட்டும் அங்கீகாரமும் கிடைக்குங்க. இரவு நீண்ட நேரம் கண் முழித்திருக்கக்கூடிய சூழல் வெளிப்பட கொடுங்க. வேண்டாத நபருடன் எந்த ஒரு பேச்சுக்களும் வேண்டாம். வாகனத்தை நீங்க இயக்கும் பொழுது கவனம் இருக்கட்டும். போதும் என்ற மனப்பான்மையை உருவாக்கிக் கொள்வீர்கள். கவனமாக பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். அதிர்ஷ்டகரமான சில சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். விருந்து விழாக்களிலும் இன்று கலந்து கொள்வீர்கள். மன பதட்டம் ஏற்படுவது கண்டிப்பாக மாறுங்க. நல்ல நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடும். தொழிலை பற்றி தவறான எண்ணம் கொண்டவருக்கு கூட தொழில் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உருவாக கொடுங்க. நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். ஆசைகள் கனவுகள் பூர்த்தியாகும். நேர்மையின் சின்னமாக கருதப்படுவீர்கள். பெண்கள் இன்று வெளி உலக தொடர்புகளை விரும்பும் விதத்தில் அமைத்துக் கொள்வீர்கள். காரியங்களை சுலபமாக அமைத்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு யோகமான நல்ல பலன் ஏற்பட கொடுங்க.
நெருக்கடியில் கண்டிப்பாக சமாளித்து விட முடியும். பெண்கள் இனிமையாக வாழ்க்கையை சுலபமானதாக மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். காதலில் மட்டும்தான் பெரிய பிரச்சனைகள் இல்லாவிட்டாலும் காதலை நினைத்து குழம்பி போயிருப்பீர்கள். காதல் கண்டிப்பாக கைகூடுங்க. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், கொஞ்சம் பொறுமை வேண்டும். என்று மாணவர்கள் கூட்டாளியிடம் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். பேச்சையும் குறைத்துக் கொள்ள வேண்டும். வாக்குவாதம் செய்ய வேண்டாம். படிப்பில் மட்டுமே முழு கவனம் கொள்ள வேண்டும். படிப்பதை தவிர வேறு எந்த எண்ணமும் இருக்கக்கூடாது, பார்த்துக் கொள்ளுங்கள். பாடங்களில் சந்தேகம் இருந்தால் தைரியமாக கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி. இன்று நீங்க எதிலும் அமைதி காண்பது மிக நல்லது. தைரியத்தோடு எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். செயல்களில் நீங்க முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். கவனமாக பணிகளை மேற்கொண்டால் மட்டுமே முன்னேற்றம் இருக்கும். அனைவரிடத்திலும் நல்ல பெயர் எடுப்பீர்கள். இந்த நாள் நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ்வீர்கள். உத்திரட்டாத்தி. பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்க கொடுங்க. அதிகார துணையுடன் காணப்படுவீர்கள். கொடுத்த வாக்கையும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். சிரமங்கள் ஓரளவு விலகி செல்ல கொடுங்க. நிம்மதியான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ முடியும். என்று உங்களுக்கு பெரியவர்களின் ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. ரேவதி. மன சங்கடம் ஏற்பட்டது மாறிவிடக்கூடும். நல்ல விஷயத்தில் நீங்க பங்கு கொள்வீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு காட்டுவீர்கள். ஆராய்ந்து எடுக்கும் முடிவில் வெற்றி ஏற்படக்கூடும். பொழுதுபோக்காக கூட சிலரிடம் பேசி நேரம் செலவிட வேண்டாம். என்ன காரியங்களை செய்ய வேண்டுமோ அதனை மட்டும் செய்யுங்கள். பணம் வரக்கூடிய வேலையை மட்டும் எடுத்து செய்யுங்கள். அதுவே உங்களுக்கு வெற்றிக்கு வழிவகுக்கும். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.